அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்து எடப்பாடி ஐயா என்ன பண்ணாருன்னா சுயநலத்தினால எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி மிரட்டுற மாதிரி அண்ணாமலையை மிரட்டி பார்த்தாரு, நடக்கலை. அண்ணாமலையை கட்சியை விட்டு தூக்குனாதான் நான் உங்களோட கூட்டணி செய்யணும்னு ஒப்பந்தம் போட்டார். அதே அவருக்கு ஆபத்தா போயிட்டு. காரணம் என்னன்னா 10லேருந்து 11% அண்ணாமலைக்கான ஓட்டு, அந்த ஓட்டு அப்படியே விஜயசாருக்கு போயிட்டு. விஜயசாரோட கெப்பாசிட்டி 20-25 தான். ஒருத்தர் 50%, 150 சீட்டு கொடுப்பாரு. ஏதோ பண்டித்துன்னு சொல்லி பேசிக்கிட்டீங்க. ரெக்கார்டை காட்டுறேன், ரெக்கார்டை பாரியா, 20-30 வருஷம் என்னென்ன பண்ணியிருக்கவனு. இந்த உங்களை மாதிரி எனக்கு வந்தா பண்ண தெரியல, எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியல, காசு கொடுத்து 4 பேரை விட்டு புகழ சொல்லலை. நான் சாதாரண சிவனடியார், 4 பேரை பார்த்தா போதும், எனக்கெல்லாம் பெரிய ஆளாக ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை, அவ்வளோ வருத்தமாக இருக்குது. இவங்க தான் சொன்னாங்களா, அவங்க தான் சொன்னாங்களாம், யாரு சொன்னா? ரெக்கார்டை காட்டுறேன் ஒவ்வொரு வீடியோலையும். அந்த மாதிரி இந்த அடிப்படையில் வந்தாங்க. ரைட்டு, திமுக மேலே உள்ள எதிர்ப்பும் இந்த ப்ளஸ் இதெல்லாம் சேர்ந்து அண்ணாமலையோட ஓட்டு பிரிஞ்சதும் அந்த அண்ணாமலையோட சாரோட ஓட்டு விஜய்க்கு சேர்ந்து விழுந்ததுனால முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. தனசிங்கம் அரசியலுக்கு வரான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துட்டு, இப்போ விஜய் முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாருக்கும் ஆசை மட்டும் இல்லை, போராமே வந்துட்டு.